ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சண்டேங்கிறனால இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தை வேறு. சரி, காய்கறியெல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம். அதுக்கெல்லாம் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன். எப்போவுமே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் நான் சுத்தமாக தான் வச்சு தொடச்சி வச்சுக்குவேன். வாரம் வாரம் நல்லா ஒரு துணி வச்சு, காட்டன் துணி வச்சு நல்லாவே நான் க்ளீன் பண்ணிடுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எப்போவுமே பால் பாக்கெட்டு இருக்கும் பாருங்கள். எப்போவும் ஒரு கூலிங்கு ஒரு 4ல் வச்சுருப்பேன்னா, இது யாரோ பசங்க 7ல் வச்சுருக்காங்க. நான் அப்புறம் கூலிங்கை கம்மி பண்ணினேன். ஃப்ரிட்ஜில் எப்போவும் ஃப்ளவர் எப்போவுமே வாங்கி கட்டி வைக்கிறது. இது மாதிரி நம்ம சில்வர் டப்பாவில் வச்சு ஒரு பாலிதீன் கவர் போட்டு நம்ம காற்று புகாமல் வச்சோம்னா, இது இந்த வெயில் காலமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் அந்த பூ நம்மளுக்கு காயாமல் இருக்கும். கீரையெல்லாம் இது மாதிரி நறுக்கி நான் எடுத்து நல்லா காற்று புகாமல் வச்சுருவேன். தக்காளி இந்த வாரம் வாங்கிட்டு வந்தது. வெள்ளரிக்காய் இதெல்லாம் ரொம்ப 20 ரூபா தான். அது பிஞ்சு தான், முத்தை கிடையாது. நெல்லிக்காய் இருந்துச்சு, சரி ஜூஸ் அடித்து குடிக்கலாம், அந்த வெயிலுக்கு நல்லதுன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் காய்கறி, திராட்சை, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம். திராட்சையெல்லாம் 1,5 கிலோ 100 ரூபா தான். எலுமிச்சை எப்போவுமே நான் வாங்கி வச்சுக்குவேன். எப்போவும் மயக்கமாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த வெயில் சரியான வெயிலுக்கு நம்ம அதை ஜூஸ் அடித்து குடிக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் நிறையா வாங்கி வச்சுக்குவேன். எலுமிச்சை பழம், மற்ற காய்கறி, கத்திரிக்காய், வாழைக்காய், இது வாழைப்பூ. எப்போவும் வாரம் வாரம் வாழைப்பூ வாங்கிடுவோம். வாழைத்தண்டு, வாழைப்பூ எப்போவுமே நம்ம இயற்கையோடு நம்ம ஒன்றி வளர்ந்தால் நம்மளுக்கு நம்ம டாக்டர்கிட்ட நம்ம கொடுக்குற செலவும் மிச்சம். நம்ம எப்போவுமே நல்லா நம்ம காய்கறி நிறையா நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. அது மாதிரி ரோஸ் எசன்ஸு, வெண்ணிலா எசன்ஸு எப்போவும் இருக்கும். அது மாதிரி தக்காளி, போன வாரம் வாங்கின தக்காளியில் மீதி. எலுமிச்சம்பழம் அங்கேயே இருந்துச்சு, இங்கேயும் இருந்துச்சு. கொண்டக்கடையிலலாம் வெளியில் வச்சோம்னா வண்டு வந்துடுறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் எப்போவும். அது நன்னாரி சர்பத்து, இது கலர் சர்பத்து எப்போவும் இருக்கும், டேங்கு இல்லாமல். இது கடலைப்பருப்பு, வண்டு வந்துடுது நம்ம வச்சதுனால இது எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுறது இருக்கட்டும்னு. இது மிளகாய் பொடி. மிளகாய் பொடி நம்ம அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம எப்போவும் நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது. அது மாதிரி நம்மளுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு மாதிரி வந்துடும். அது நெல்லிக்காய் ஜூஸு. எப்போவுமே நெல்லிக்காய் வாங்கி நான் ஜூஸ் அடித்து வச்சுக்குவேன். நம்ம காலையில் வெறும் வயிற்றில் நம்ம அந்த நெல்லிக்காய் ஜூஸை நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு இதாகும், நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதனால இதுவும் எலுமிச்சம்பழம் தான். அது முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன். ஆமாம், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது மாதிரி நம்ம வாங்கி நம்ம வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.